பொதுவாக விருச்சிகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னாலே செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ். நம்ம எந்த வேலை கொடுத்தாலும் யாரால் செய்ய முடியலனாலும் விருச்சிக ராசி அன்பர்கள் செஞ்சுடுவாங்க. அதை மட்டும் மாற்றிக்கினாங்க அப்படின்னா விருச்சிகம் ஃபீனிக்ஸ் பறவைகள் மாதிரி. நம்ம விருச்சிகத்தை காயப்படுத்துறதுக்கு சொல்லலை, ஆனால் விருச்சிகத்தினோட ஒரு அபரிவிதமான ஆற்றலை இங்கே சொல்லியே ஆகணும். கண்ணீரும் கம்பளையும் இல்லாத விருச்சிகத்தினோட வாழ்க்கையே இல்லை. அந்த செகண்ட் அவங்க பெரிய ஆளாக ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஒரு கோபுரத்தில் கலசத்தில் போய் உட்காருவாங்க. இவங்க மனசை மட்டும் கொஞ்சம் சிரமமாக்கிக்கிறாங்க அப்படின்னா இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு இந்த 12 ராசியில எந்த ராசியுமே கிடையாது. இப்போ சனி பகவான் பாருங்க 5ஆம் பாவம் பஞ்சம சனியா வராரு. பூர்வ ஜென்மாக்கள்ல இவங்க என்னென்னலாம் நல்லது செஞ்சாங்க, அந்த நல்லதுகளுக்கு எல்லாத்துக்குமான நற்பலன்களை சனி பகவான் கொடுத்துட போறாரு. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை. இந்த தமிழ் புத்தாண்டுல என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் இந்த உலகம் ஏத்துக்க போகுது, எல்லாருக்கும் என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் நடக்க போகுது அப்படின்னு உங்ககிட்ட இருந்து கேட்கறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கும் மேம். சொல்லுங்க, இந்த 2025 தமிழ் புத்தாண்டு எப்படிலாம் இருக்கும் மேம்? கண்டிப்பாம்மா, கண்டிப்பா. இப்போ இந்த 2024 தமிழ் புத்தாண்டும் போது நம்மளுக்கு நிறைய பயம் இருந்துச்சு, குரோதி வருடம் அப்படின்றதுனால. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2025 சித்திரை மாதம் 1 தமிழ் புத்தாண்டு ரொம்ப அருமையாக பிறந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். விஸ்வாவசு வருடம் அப்படின்னு தான் சொல்றாங்க. இது பாருங்க, பிரபவ அப்படின்னு தொடங்கி அட்சய அப்படின்றது வரைக்கும் 60 புத்தாண்டுகள் இருக்குதாமா செய்யுது. அதாவது 60 ஆண்டுகள் தமிழ் புத்தாண்டுகளா இருக்குதான் செய்யுது. அந்த தமிழ் புத்தாண்டுகள் 60ல் இப்போ விஸ்வாவசு அப்படின்றது பார்த்தீங்கன்னா 39ஆம் ஆண்டு அப்படிம்பாங்க. இந்த விஸ்வாவசுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா கந்தர்வ அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த விஸ்வாவசு வருடம் என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பஞ்சாங்கம் சொல்லியிருக்கு அப்படின்னாமா, முதல்ல மழை நல்ல தாராளமாக பொழியும். பயந்துக்க வேண்டாம், போன வருஷம் மாதிரி பயங்கரமாக வெள்ளோலாம் வராது. அதாவது இந்த மும்மாரி பொழியும் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா, அதாவது தேவையான அளவுக்கு நல்ல செழுமையான மழை அப்படின்றது இருக்கும். செழுமையான மழை இருக்கிறதுனால விவசாயம் நல்ல செழித்து ஓங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, இந்த மாடு கன்று இது எதுக்கும் குறைவு இருக்காது. அப்போ பாலுக்கு நம்மளுக்கு பஞ்சம் இருக்காது. பால், தயிர், நெய் இதுக்கெல்லாம் பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னும் பஞ்சாங்கம் சொல்லுது. ஆனால் ஒரு சில விஷயத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அது எது அப்படின்னா, குழந்தைகளுக்கு உடல் ரீதியான உபாதைகள் அப்படின்றது நிறைய வரும் அப்படின்றாங்க. சின்ன குழந்தைங்களுக்குலாம் ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அப்படிங்கிறாங்க. அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா களவு நிறைய இருக்கும். குரோதி வருடத்திலே களவு நிறைய இருந்துச்சு. இந்த தமிழ் வருடம் பிறக்கிறதும் விஸ்வாவசு வருடமும் பார்த்தீங்கன்னா களவு அப்படின்றது நிறைய இருக்கும். திருடு நிறைய போகும் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அப்படின்றது நம்மளே முடிவு பண்ணிக்கணும். அதே மாதிரி பாருங்கம்மா, இறை வழிபாடு அதிகம் ஆகணும் அப்படின்றது ஒரு விதி இருக்குது, நம்ம எல்லாருமே செய்யணும். இப்பயே பாருங்க, முருகப்பெருமானோட வழிபாடு அதிகமாக ஆயிடுச்சு இல்லைங்களா? எம் சுவாமி குமரேசன் கதிரேசன் அவனோட வழிபாடு அதிகம் ஆயிடுச்சு. அது ரொம்ப நல்லது. ஏன்னா முருகப்பெருமான் அப்படின்னாலே அந்த வேலுக்கு அப்படின்றது காக்கும் சக்தி அப்படின்றது இருக்குது தானம்மா. ஆக அந்த வேல் வழிபாடு, முருகப்பெருமானோட வழிபாடு அதிகமாகி இருக்கு. அது ரொம்ப ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஆக இந்த சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு ஒரு இனிய புத்தாண்டாக தான் எல்லாருக்குமே அமையும். கவலைப்பட வேண்டாம். ஆனால் இறை வழிபாடு அப்படின்றது ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கணும். இப்போ முருகப்பெருமான வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிட்டவங்க முருக வழிபாடை தொடர்ந்தாங்க அப்படின்னாலே பஞ்சம் ஏதும் இருக்காதுமா. சூப்பர் மேம், சூப்பர். அதாவது பஞ்சம் இல்லாத வாழ்க்கையும் பட்னி இல்லாத வாழ்க்கையுமே சிறந்தது மேம். உண்மை. ஸோ அதுவே விவசாயம் செழித்தோங்கும் அப்படின்றதே மக்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல செய்தி. ஸோ அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே இந்த தமிழ் புத்தாண்டானது எப்படி இருக்குன்றதை தொடர்ந்து பார்த்துடலாம் மேம். இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டுடைய பலன்கள் என்ன மாதிரியான சிறப்பெல்லாம் கொடுக்கும் மேம்? பொதுவாக விருச்சிகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னாலே செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ். சந்திரன் நீச்சம் அடையக்கூடிய ராசி விருச்சிக ராசி. செவ்வாய் ஆதிக்கம் அப்படின்றதுனால இயற்கையாகவே அந்த ஆளுமை அப்படின்றது விருச்சிகத்துக்கு ஜாஸ்தி உண்டுமா. எந்த வேலை கொடுத்தாலும் யாரால் செய்ய முடியலனாலும் விருச்சிக ராசி அன்பர்கள் செஞ்சுடுவாங்க. அந்த அளவுக்கு அதீத திறமசாலிங்க தான் விருச்சிக ராசி அன்பர்கள். ஆனால் விருச்சிகத்துக்கு சந்திரன் நீச்சம் அப்படின்றதுனால பொதுவாக பாருங்கம்மா, அவங்க மனசு ஒரு ஸ்திரமாக இருக்காது. இன்னைக்கு நான் பெருசாக முடிவு பண்ணிவிடுவேன். நான் இந்த எனக்கு தெரிஞ்ச உதாரணம் சொல்கிறேன். நான் இப்போ ஒரு டேவிட்சன் மெடிசன் புக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த புக்கை நான் இன்னும் 5 நாளில் முடிக்கணும் அப்படின்னு நான் ஒரு பெரிய பிளான் போட்டுறேன், ஒரு மாஸ்டர் பிளான். அதுக்கெல்லாம் ஒரு பக்காவாக நான் ரெடி ஆகிட்டேன். நாளைக்கு கேட்கும்போது டேவிட்சன் முடிக்கணும்னு சொன்னையே ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்டால் இல்லை வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா அது நேற்று இது இன்னைக்கு அப்படிம்பேன். ஆக மனசு ஸ்டேபிளாக இருக்காது எனக்கு. அது ஒரே ஒரு சின்ன ட்ராபேக் தான். அதை மட்டும் மாற்றிக்கினாங்க அப்படின்னா விருச்சிகம் ஃபீனிக்ஸ் பறவைகள் மாதிரி.
ஃபீனிக்ஸ் பறவைகள பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சூரியன பார்த்து ஆசைப்பட்டு சூரியன் கிட்ட போகும். அப்படியே எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். சாம்பல்ல இருந்து திருப்பி உயிர் தெழும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விருச்சிகம். ஆ விருச்சிகம் அப்படின்னாலேம்மா, நம்ம விருச்சிகத்த காயப்படுத்துறதுக்கு சொல்லல. ஆனா விருச்சிகத்தினோட ஒரு அபரிவிதமான ஆற்றலை இங்க சொல்லியே ஆகணும். கண்ணீரும், கம்பளையும் இல்லாத விருச்சிகத்தினோட வாழ்க்கையே இல்ல. ஏமாற்றம் இல்லாத விருச்சிகத்தினோட வாழ்க்கையே இல்ல. ஒரே ஒரு ஏமாற்றமாவது இருக்கும். பல ஏமாற்றங்கள் இருக்கும். ஒண்ணாவது இருக்கும். ஆனா அந்த ஏமாற்றங்கள் அவங்களுக்கு வரவேற்கக்கூடியதா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னம்மா, அன்னைக்கு நான் ஒரு பொண்ண லவ் பண்ணேன். அந்த பொண்ணு என்னை ஏமாத்திட்டா. ஏமாத்துனேன். அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ண லவ் பண்ணேன். அவளும் என்னை ஏமாத்திட்டா. நான் எல்லாரையும் சின்சியரா லவ் பண்ணேன். அது வேற. கடைசி ஒரு பொண்ண லவ் பண்ணேன். அவ என்னை ஏமாத்திட்டு என்னை பயங்கரமா அசிங்கமும் படுத்திட்டா. அந்த செகண்ட் தான் நான் வந்து நினைச்சேன், நான் பெரிய ஆளாகணும்னு. அந்த செகண்ட் அவங்க பெரிய ஆளாகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஒரு கோபுரத்துல கலசத்துல போய் உட்காருவாங்க. அந்த அளவுக்கு அந்த ஒரு ஃபயர் வர்றதுக்கு அவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் அப்படின்றது தேவை. அப்ப அந்த ஏமாற்றம் வரவேற்கக்கூடியது தானே. எல்லா விருச்சிக ராசி அன்பர்களுக்கும் அது இருக்கும். 100க்கு 99.9% வந்து பாருங்க, யார்கிட்டயாவது அவங்க ஏமாறுவாங்க. ஒண்ணு சொந்தம் பந்தம், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ஏமாந்தாலும் அவங்க முன்னாடி ரொம்ப பெரிய ஆளாகி அவங்கள வருத்தப்பட வைப்பாங்க. இது ஒரு ஒரு அமேசிங்கான கேரக்டர் இல்லைங்களா? அப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்கள். இந்த ஸ்கார்பியன்ஸ் வந்து பாருங்கம்மா, நல்ல இன்டெலிஜென்ஸ் ஜாஸ்தி. காரணம் என்ன அப்படின்னம்மா, இந்த ராகுவும் கேதுவும் உச்சமடையிறது இந்த ஸ்கார்பியன்ஸ்ல, அதாவது விருச்சிக ராசியில. இந்த ராகுவும் கேதுவும் நீச்சமடையிறது ரிஷபத்துல. அதனால தான் ரிஷபம் எப்பயுமே வந்து ஹாப்பியா இருக்காது. இது வந்து விருச்சிகம். இவங்க மனசை மட்டும் கொஞ்சம் சிரமமாக்கிக்கிறாங்க அப்படின்னா, இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு இந்த 12 ராசியில எந்த ராசியுமே கிடையாது அப்படின்லாம். அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர்ஸ் இந்த விருச்சிகத்துக்கு உண்டு. அப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்கள், இப்ப சனி பகவான் வந்து பாருங்க 5ஆம் பாவம் பஞ்சம சனியா வரார். இந்த பஞ்சம சனி அப்படின்னா பேர்லயே உங்களுக்கு வந்துடும், அவங்களுக்கு இருக்க பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடியவரா அவர் வராரு அப்படின்னு அர்த்தம். இப்ப 5ஆம் பாவம் சனி, இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்துல சனி பகவான் வந்து உட்கார்றது அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா, பூர்வ ஜென்மாக்கள்ல இவங்க என்னென்னலாம் நல்லது செஞ்சாங்க, அந்த நல்லதுகளுக்கு எல்லாத்துக்குமான நற்பலன்களை சனி பகவான் கொடுத்துட போறார். ஸோ எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு இல்லைங்களா? குரு பகவான் பெருசா ஃபேவரா இல்லை. குரு பகவான் 8ல் வராரு. அப்போ அஷ்டமத்து குரு அப்படிம்பாங்க. அஷ்டமத்து குரு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரே முட்டை நம்ம மைனஸ் அப்படின்னு சொல்லிட முடியாதுமா. எப்படி அப்படின்னா, அதாவது இங்க குரு கெடுக்கிறதுக்கு இருக்காரு. பட் இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கெட்டாலும் மேன்மக்களே அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி குரு பகவான் இயற்கை சுபர், பொன்னர், தேவகுரு, பிரகஸ்பதி. அவர் பெருசா கெடுக்கணும்னு நினைச்சாலும் கெடுக்க மாட்டாரு. ஒரு லிமிட் தான், ஒரு படிப்பினை தான் ஏற்படுத்துவார். அதுக்கும் மேல இந்த அஷ்டமத்து குருனோட ஒரு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னம்மா, 4 மாசம் ரொம்ப சூப்பர் டூப்பரா இருக்கும். 2 மாசம் ஆவரேஜா இருக்கும். 1 மாசம் மைனஸா போகும். அப்போ இவங்க எப்படி அதை வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்போ நிறைய ஜோதிடர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாத பலன்கள் அப்படின்றது சொல்கிறாங்க இல்லைங்களா, பொது பலன்கள். அப்போ ஜோதிடர்கள் 3 விதமாக சொல்லுவாங்க. விருச்சிகராசி அன்பர்களே, இந்த மாதம் ரொம்ப சூப்பராக இருக்குது, வீடு வாங்கணுமா கார் வாங்கணுமா செய்யுங்க அப்படின் போது இவங்க ஓகே அப்படின்னு செஞ்சுக்கணும். விருச்சிகராசி அன்பர்களே, இந்த மாதம் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்படின் போது இவங்க உஷாராக இருக்கணும். விருச்சிகராசி அன்பர்களே, இந்த மாதம் இது நீங்கள் செய்யவே செய்யாதீங்க, அப்படி செய்யணும் அப்படின்னா உங்கள் குடும்ப ஜோசியரை கலந்து ஆலோசித்து செய்யுங்க அப்படிம்பாங்க பார்த்தீங்களா. அப்போ அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கணும். ரொம்ப சிம்பிள். மாதம் ஜோதிடர்கள்கிட்ட வந்து பாருங்கள், ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் கொடுக்க முடியாது இல்லைங்களா. ஆக இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் ராகு கேது 4-10. இந்த 4ஆம் பாவம் ராகு அப்படின்றது ஒரு டேக் டைவர்ஷன் அப்படின்ற மாதிரி. ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா அந்த வேலை சட்டுன்னு முடிஞ்சிடாது. ஒரு சுற்றி நடக்கும், ஆனால் நடந்துரும். அதுக்கு மேலே குருனோட பார்வை இருக்குது. கேது 10ஆம் பாவம், தொழிலில் மேன்மை முன்னேற்றம். நான் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா வெளிநாட்டுக்கான பிராப்தம், பிள்ளைய வெளிநாட்டுக்கு அனுப்பணும் பிராப்தம், ஃபாரினில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு வர்த்தகம் ட்ரேட் பண்ணணும் அதுக்கான பிராப்தம், எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்குமா, கவலைப்பட வேண்டாம், நல்லா இருக்கு. ஓகே, நிறைய நன்மைகள் நடக்கும். மனசை மட்டும் ஒருநிலைப்படுத்தி வச்சுக்கணும். ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. இவங்க வந்து என்ன மாதிரியான கடவுளை வழிபட்டா இவங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பானதா இருக்கும்? பொதுவாக இந்த ஒரு வருஷம் அஷ்டமத்து குரு அப்படின்றதுனால இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு அப்படின்றது இவங்களுக்கு நிறைய நற்பலன்கள் கொடுக்குமா. இப்போ எல்லா ஈசன் கோயிலையும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு, தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்குது இல்லைங்களா. அப்போ அந்த தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை தோறும் வெள்ளை மூக்கடலை ஊற வச்சு மாலை போட்டு விளக்கேற்றி நெய் விளக்கேற்றி வழிபாடு பண்ணிட்டு வரதே ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்குமா. கவலைப்பட வேண்டியது. சூப்பர் மேம், சூப்பர். தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை.